ஸோ நீங்கள் எல்லோரும் கூட இந்த இளைய தலைமுறையினவர் வித்தியாசமாக படிக்கணும், வித்தியாசமாக நீங்கள் வேலை செய்யணும், வேல்யூ க்ரியேட் பண்ணணும். பண்ணினீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாறும். இல்லாட்டி நம்ம எல்லாம் உட்காந்து எம்எல்ஏ சரியில்லை, எம்பி சரியில்லை, சிஎம் சரியில்லைன்னு உட்காந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அந்த எம்பி எம்எல்ஏ சிஎம்எல்லாம் எங்கேருந்து வர்றாங்க? நீங்களும் நானும் போய் ஓட்டு போடுறனால தான் அவங்க எம்பி ஆகிறாங்க. ஏன் ஓட்டு போடுறோம்? ஓட்டு போடுற அன்றைக்கி லீவ் விட்டுறாங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 100 பேர்த்தில் 53 பேர் ஓடி போயிடுறாங்க ஊர் விட்டு. பெங்களூரில் 47% தான் ஓட்டே போடுறாங்க. பெங்களூர் பார்த்தீங்கன்னா நிறையா பேசுவோம். சென்னை கூட பார்த்தீங்கன்னா 57%, பெங்களூர் 47, 53 பேர் காணாமல் போயிடறான். பட் ட்விட்டரில் உட்காந்து போட்டிருக்கான், நல்ல கவர்மெண்ட் வேணும், கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு. எங்கேயா ஓடி போனீங்கன்னா, இல்லை சார் அன்றைக்கி லீவ் விட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் லீவு, முன்னாடி நாள் லீவு, 3 பேர் ரிசார்ட்டை போயிட்டோம் சார், மால்டீவ்ஸ் அப்படிங்கிறாங்க. 47% ஓட்டு போடுறவ யார்? அதில் 35% பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவன். மிச்ச 12% யார்? அந்த எம்எல்ஏனால பயனடைஞ்சவன். எனக்கு எம்எல்ஏ ரேஷன் கார்டு கொடுத்தாரு சார், வீட்டுக்கு போகும்போது காஃபி கொடுத்தாரு, மோர் கொடுத்தாரு, டீ கொடுத்தாரு, அந்த 12%. எப்போ நம்ம ஓட்டு பர்சன்டேஜ் 80% தாண்டுதோ அன்றைக்கி தான் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறது வரும். நான் வந்து 2009 ஐஏஎம் லக்னோவில் படிக்கும்போதுங்க ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் வேலை செஞ்சேங்க. அப்போ அவர் அட்வைசர். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேரை நான் சொல்ல விரும்பலை, புதுசாக ஆரம்பித்த பார்ட்டி அது. என்னை அவர் கூப்பிட்டுருந்தார். 3 மாதம் அவர் கூட இருந்தேன். அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்டாக பார்த்தேன். அப்போ நான் ரொம்ப டீப்பாக பார்த்தேங்க 2009 லோக்சபா எலெக்ஷன் நடக்குதுன்னு. இப்பவும் பார்த்தேன் 10 வருஷத்தில் சர்வீஸில். நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இல்லாட்டி 2030 இதே அவையில் இதே நம்ம தலைமையில் உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏ சரியில்லைங்க, ஜெர்மனியில் வந்து 12 ரோடு போட்டிருக்காங்க, நம்ம ஊரில் 2 ரோடு தாங்க, அப்புறம் ரோடு போட்டாலும் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு. ஓட்டு போடுங்க. யாருக்காச்சும் தைரியம் இருக்குது, இல்லைங்க நான் சம்பாரிச்சிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன், லைஃப் செட்டில் பண்ணிட்டேன்னா அரசியலுக்கு வாங்க. அரசியல்லாம் என்னாச்சுன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குற ஒரு நிலைமை. பிளாட்டோ சொல்லியிருக்காரு, பிளாட்டோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி, பப்ளிக் சர்வீஸில் த ஹையஸ்ட் ஐடியல் இஸ் பீயிங் அ பொலிட்டிஷியன். பட் இந்த மாதிரி சாக்கடை அரசியலை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நல்லா படிங்க, சேஞ்ச் கொண்டு வாங்க, ஓட்டு போடுங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்குங்க.